வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபேமிலி யூஸுக்குன்னு ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஏராளமாகவே இருக்குது. பட் நான் அந்த ஆப்ஷன்ஸில் நல்ல 2 ஆப்ஷன்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110, இன்னொன்று நம்ம ஹோண்டாவோட SP 125. ஆமாங்க, இந்த 2 பைக்குமே இந்த ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்குகளாக இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த 2 பைக்கில் எந்த ஒரு பைக் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிறையவே டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜ் பிளாட்டினா 110 விசஸ் ஹோண்டாவோட SP 125க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியாது, கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி பாருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட டிசைன் கம்பேரிசன். அவங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP 125 பொறுத்தளவுக்கு அது உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டியர் டச்சில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூட்டராக நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடையும் இருக்கும். ஃபேமிலி யூஸுக்கு உங்களுக்கு பெட்டரான ஒரு ப்ராக்டிகாலிட்டியும் ஆஃபர் பண்ணும் அந்த ஒரு வண்டியோட டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்குது நம்ம ஹோண்டா SP 125. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு கம்யூட்டர் தான். இதில் வந்து நம்ம SP 125 அளவுக்கு ஸ்போர்ட்டினஸ் இல்லைனாலும் இதுலேயும் ஓரளவுக்கு அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச் தான் இருக்கும். பட்னா இது கொஞ்சம் லீனாக இருக்குன்னு வச்சிங்களேன் பைக். அதனால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு 2 பேரும் நல்ல ஒரு அந்த ஒரு கம்யூட்டர் டோன் டிசைனே கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வண்டியோட டிசைனில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டிசைனில் அந்த ஒரு குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல பிளாட்டினா எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒரு சில இடத்துல உங்களுக்கு அன்னியனான கேப்ஸையும் அதுக்கடுத்து பில்டு குவாலிட்டியில் ஒரு சில காம்ப்ரமைசேஷன்ஸையும் பார்க்க முடியுது நிச்சயமாகவே. பட் நம்ம ஹோண்டாவோட SP 125 பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் சாலிடான ஒரு பில்டு குவாலிட்டியும் நல்ல ஒரு டாக்டைல்டான ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியும் உங்களுக்கு வருது. வண்டியோட குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட SP 125 நல்ல ஒரு இடம் பிடிக்கிறாங்கன்றதுல டவுட்டு. சரி, இப்போ நம்ம இந்த 2 வண்டியோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு சீட்டிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 2லுமே சிங்கிள் பீஸ் சீட்டு தான், நல்ல ஒரு லென்த்து தான். பட் நான் அந்த 2 சீட்டில் கம்ஃபர்டபுள் குஷனிங் எல்லாம் சூப்பராக இருந்ததுன்னு பார்த்தோன்னா பஜாஜோட பிளாட்டினா 110 சீட் தான். ஆமாங்க, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு ஸ்பாஞ்சியரான ஒரு சீட்டு. பட் நம்ம ஹோண்டா SP 125 ஸ்பாஞ்சினஸ் இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்டிஃப் தான். உங்களுக்கு கொஞ்சம் லாங் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு பெயின் வரது ஃபீல் ஆகும். பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினால சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு 2த்துலையுமே நம்மளுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி வந்து ஒரு ஸ்ப்ளிட் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP 125 சீட்டிங் மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃப் டியூனான சஸ்பென்ஷன் தான். ஏன்னா அந்த ஒரு ஸ்டிஃப் டியூனான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால அந்த வண்டி நல்ல ஒரு ஹேண்டலிங் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பேட் ரோட்லேயோ இல்லை ஒரு பள்ளமோட்டான ரோட்டில் போகும்போது நிச்சயமாக அந்த ஒரு தூக்கி போடுற ஃபீலாக அந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ் நல்லாவே ஃபீல் ஆகும். பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினா இந்த ஒரு இடத்துல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் கெயின் பண்ண ஒரு மாடல். ஆனால் நிச்சயமாகவே ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்குன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த ஹோண்டாவோட SP 125 ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. அதில் வந்து பெருசாக சொல்லும்படி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. பட் அந்த வண்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப்ன்ற மாதிரி இருக்கும். கியர் இண்டிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் மைலேஜ், டைமுன்ற மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணியிருக்கும். இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான், குரலில் பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 பொறுத்தளவுக்கு அதில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகில் வந்துடும். சைடில் ஒரு டிஜிட்டல் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டிஜிட்டல் யூனிட்டில் உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வரும். அதுலேயுமே எக்ஸ்ட்ரா ஒன் ஸ்டெப் போயிட்டு நீங்கள் இப்போ கியர் அப் பண்ணுங்கள் டவுன் பண்ணுங்கன்ற அந்த ஒரு கியர் கைடிங் இண்டிகேஷனும் வரும். அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கடுத்து வந்து பைக்ஸில் வர மாதிரி அந்த ஒரு டைமு டேட்டு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபீச்சர் விஷயத்தில் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குறைச்சல, 2 பேரும் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம பஜாஜில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். 2 பேருக்கிட்டையும் கனெக்டிவிட்டி அது மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட அந்த ஒரு லைட்டிங். ஆமாம், லைட்டிங் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹோண்டாவோட SP 125 ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து LED கொடுக்குறாங்க. பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹாலஜன் தான் தெரியும். பட் இருந்தாலும் ஹாலஜனாக இருந்தாலும் நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் கம்பேரிசன் வரும்போது LED நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது நம்ம ஹோண்டா SP 125. சரி, ஓகே, ஓவராலாக ஃபீச்சர் செக்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ஹோண்டா SP கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த 2 வண்டியோட
ஹாட் செக்மெண்ட்டான இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பேர்லேயே இருக்குது. ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த ஒரு செக்மெண்ட்டாக தான் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் 5 ஸ்பீடோட வர ஒன்லி ஒரு வெஹிக்கிள்லாம் அது நம்ம பஜாஜ் பிளாட்டினான்னு சொல்லணும். இது ஒரு நோட்டிசபிளான ஒரு திங். அதுக்கடுத்து இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 8.48 bhp ஆஃப் பவர் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு அந்த ஒரு ரொம்ப டாப் எண்ட்லாம் எதிர்பார்த்துட முடியாது. அந்த ஒரு மிட் அண்ட் லோ எண்ட் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஹைவேஸில் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைவேஸ்க்கும் ஒன்றளவுக்கு அந்தளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஆனால் வண்டி வந்து லைட் வெயிட்டுன்றதுனால சப்போஸ் பக்கத்துலேயே ஒரு பெரிய வெஹிக்கிள் சடனாக இப்படி கிராஸ் பண்ணி போகுதுன்றப்போ அந்த ஒரு வாபிள்னஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. வண்டி லைட் வெயிட்டும் இல்லை, லைட் வெயிட்டு அது இல்லாமல் உங்களுக்கு பவரும் கம்மி இல்லைங்களா, அந்த ஒரு விஷயமும் நீங்கள் நோட்டிஸபிள். அதனால் ஒரு சிட்டி அண்ட் ரூரல் யூஸுக்கு ஒரு பர்ஃபெக்டபுளாக இருக்கும். ஹைவேஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ண முடியாதுன்னெலாம் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்குது. 70 km/L வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினப்போ இதை விட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் 70 km/L கிடைச்சாலே என்ன கேட்டிங்கன்னா இப்போத்திய அந்த ஒரு ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தான். மைலேஜ் விஷயத்தில் ரியலி ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. பவரில் குறைஞ்சாலும் மைலேஜில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க நம்ம பஜாஜோட பிளாட்டினா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட SP125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு 15cc கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா அது வரும் 110, பட் ஆனால் இது ஒரு 125. அது இல்லாமல் இந்த வண்டியோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 bhp வரைக்கும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்றப்ப பவர்லையும் இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர் இருக்குன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியான ஒரு சிட்டி மேனுவலிட்டியும் ஓரளவுக்கு லைட் ஹைவே யூஸுக்கும் ஒரு பெட்டரான ஒரு பவரே இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் வண்டியால் அதுக்கு மேலேயும் லைட்டாக போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் 65 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு மைலேஜ். ஏன்னா வச்சிங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் 65ன்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மைலேஜ். பட் இருந்தாலும் கம்பேரிசனில் ஆப்போசிட்டில் நம்மளுக்கு பஜாஜ் பிளாட்டினா இருக்கிறாங்கன்றப்போ அவங்க கம்பெனி தரப்புலேருந்து 70 km/L வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ மைலேஜ் விஷயத்தில் ரியலி நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான் பெஸ்ட்டு. சரி, ஓகே. ஓவராலாக இன்ஜினில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகிற ஒரு பைக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டா SP125 என்ன தான் அதை விட ஒரு 5 km கிட்ட மைலேஜ் கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு பவர் பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம பஜாஜில் அது இதுன்னு ஏகப்பட்டது கொடுத்தாலும் அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அவங்கக்கிட்ட எப்போதுமே கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். பட் நம்ம ஹோண்டாவோட SP125 இல்லை ஹோண்டாவோட எல்லா பைக்லையுமே உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது எப்போதுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இந்த இடத்துலையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனாலே இன்ஜினில் என்னுடைய ஒரு ஃபேவரட்டாக நம்ம ஹோண்டா SP125 இருக்குது. பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினாவும் சும்மா சொல்லக்கூடாது. அதுவும் ஓரளவுக்கு நல்ல இன்ஜின் தான், பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஈஸியாகவும் இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு ஈஸி மேனரபுளான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கும்னு சொல்லலாம். சரி, ஓவராலாக இன்ஜின் செக்மெண்ட்டையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட்குள்ளே போகலாம். டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP125 உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. டிஸ்க் போகிறப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 240 mm டிஸ்க் பிரேக் ஆப்ஷன். CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான். பிரேக்கிங் இட்ஸ் ஓகே. அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு போதுமான லெவல், ஒன்றும் சூப்பராக சொல்லும்படி இல்லை. பிரேக்கிங் பைட்லாம் நல்லா இருக்குது, பட் சிஸ்டம் அந்த ABS அது மாதிரி எந்த ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 100/100 செக்ஷன் டயர்ஸ். ஸ்லிப் ஆகிடுச்சு. டயர்ஸ் இஸ் ஆல்சோ ஓகே. ரொம்ப லீனாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஓரளவுக்கு லைட்டாக ஒய்ட் ஆகியிருக்காங்க. ஓரளவுக்கு கிரிப்பியாகவே இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பிளாட்டினா பொறுத்தளவுக்கு இதுலேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. டிஸ்க் பிரேக் போகிறீங்கப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க்கு. இதோடைய பிரேக்கிங் பைட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு வண்டியில் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS இருக்குங்க. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக சிங்கிள் சேனல் ஆஃபர் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னா அது நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110 தான். அதனால் சேஃப்டின்னு வரும்போது நிச்சயமாக நம்ம பஜாஜ் பிளாட்டினா 110
ஓட பெஸ்ட்டு பிளேஸை பிடிக்கிறாங்க. ஏன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதோடைய ஒரு பெரிய செக்மெண்ட் 125, இந்த செக்மெண்ட்லேயே ஹோண்டா எஸ்பி 125 கிட்ட இல்லை, பட் நம்ம 110லேயே வச்சுருக்காங்கன்றப்ப பெரிய விஷயம் தான். சேஃப்டின்னு வரும்போது நீங்கள் கண்ணை மூட்டு முடிவு எடுக்கலாம். நம்ம பஜாஜ் பிளாட்டினா ரியலி ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்குது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. டயர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை, பட் இருந்தாலும் ஓகே அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஹோண்டாவோட எஸ்பி 125 உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸு 1,12,000 கிட்ட வரைக்கும் ஸ்டார்டிங் ஆகுது பேஸ் மாடல். டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 1,17,000 வரைக்கும் வருதுங்க. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு ஒர்த்தான ஒரு பைக்னே சொல்லலாம், வேல்யூ ஃபார் மணி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பஜாஜோட பிளாட்டினா 110 பார்த்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அதோடைய பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 84,000 ஸ்டார்டிங். டாப் மாடல் ஏபிஎஸ் வச்ச மாடல்லே நீங்கள் 96க்குள்ளே முடிச்சலான்றப்ப ப்ரைஸிங் விஷயத்தில் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனான பஜாஜோட பிளாட்டினா தான் இருக்குது. அப்படின்னும் போது நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு சேஃப்டி ப்ளஸ் நல்ல மைலேஜ், ஓரளவுக்கு நல்ல டிசைன், அதெல்லாம் ஃபீச்சர்ஸும் லோட் பண்ண ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நம்ம பஜாஜ் பிளாட்டினா ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். பட் ஏன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக முடியும். சேஃப்டி ஒரு சிபிஎஸ் இருந்தால் போதும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு ரிஃபைன்டான ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் பவர்ஃபுல்லான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்போ நம்ம ஹோண்டாவோட எஸ்பி 125 ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இதில் கொஞ்சம் ஸ்டிஃப் ரைட் குவாலிட்டி, பட் நம்ம பஜாஜ் பிளாட்டினால நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி, அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. சரி ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கேயே முடிச்சுப்போம். இந்த கம்பேரிசனில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை, see you later.